friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் வரும்போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இல்ல ரெண்டு நிகழ்வு நடக்கு. அவ வரும்போது, அவ வந்த போது நான் தூங்கிட்டு இருந்தேன். நம்ம சொன்னோம்ல, அவ வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன், அவ வரும்போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவோமா. அவ வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் விளையாடிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. அவள் அதுல அவன் போடலாம், இல்ல பெரியவங்கன்னா அவர். அடுத்து என் மாமா வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. என் பெரியம்மா வரும்போது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ அவள் வரும்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன், இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. ரெண்டு நிகழ்வு. அவள் வரும்போது இது ஒரு நிகழ்வு. அடுத்து பாருங்க, நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஓகே, அப்போ இது வந்து அவள் வரும்போது அது என்ன, ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்ததுதான். ஓகே, அப்ப இது வந்து சிம்பிள் பாஸ்ட். அவ வரும்போது, ஓகே, அதோட முடிஞ்சு. அவ வரும்போதுனா சிம்பிள் பாஸ்ட். ஆனா இந்த பாருங்க, நான் தூங்கி கொண்டிருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் தூங்கிட்டு இருந்தேன், அந்த தூங்கிட்டு இருந்தேன் அததான் தூங்கி கொண்டிருந்தேன். அப்ப அந்த தூங்கிட்டு இருந்தேன், தூங்கி கொண்டிருந்தேன், இது எல்லாமே என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட்னா தூங்கி கொண்டிருக்கிறேன். ஓகே, பாஸ்ட்னா தூங்கி கொண்டிருந்தேன். அப்ப இது என்னது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டுலயுமே எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, இந்த ரெண்டு நிகழ்வுல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் ரெண்டையுமே எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். ஓகே, நான் அவ வரும்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். அப்ப இதை எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் இது இருக்கணும் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் என்ன, நான், ஐ. நான்னா ஐ. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி அடுத்து என்ன இருக்கணும், பி வெர்ப். பி வெர்ப் என்னலாம், am, is, are, was, were, will be. ஓகே, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி நம்ம சொல்றோம். அப்ப அதுல என்ன இருக்கணும், was இல்லனா were. ஓகே, was and were தான் பாஸ்ட் பத்தி நம்ம சொல்றது. அப்போ இந்த ரெண்டுல ஒண்ணு இருக்கணும். இல்ல ஐ வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால என்ன வரும், was தான் வரும். I was. அடுத்து என்ன, நான் தூங்கி கொண்டிருந்தேன். அடுத்து மெயின் வெர்ப் வரணும். அந்த மெயின் வெர்ப் எது, இங்க என்ன செயல் நடக்கு, தூங்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. ஓகே, அப்ப தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஸ்லீப். ஸ்லீப் கூட என்ன வரணும், ing வரணும். ஓகே, I was sleeping. நான் தூங்கி கொண்டிருந்தேன். அடுத்த நிகழ்வு பாருங்க, நான் அவள் வரும்போது அப்படின்னு இருக்கு. அந்த போது அப்படின்னு இருக்குல்ல, தமிழ் சென்டென்ஸ்ல லாஸ்ட் எழுதுவோம். அவள் வரும்போதுன்னு அந்த நிகழ்வுல லாஸ்ட் வரும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த அவள் வரும்போது, பொழுது இப்படி இருக்குல்ல, போது பொழுது, இதுக்கு when. ஓகே, when. I was sleeping when. அடுத்து என்ன, அவள் வரும்போது, அவள் வந்த போது. அப்போ இல்ல சப்ஜெக்ட் அடுத்து எழுதணும். சப்ஜெக்ட் என்ன, she. she. அடுத்து என்ன வரும், மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் என்ன, வரக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்போ வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come. அதோட பாஸ்ட் came. ஓகே, when she came. ஓகே, I was sleeping when she came. அவ வரும்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஓகே, இத அப்படியே மாத்தி எழுதலாம். இந்த நிகழ்வு இருக்குல்ல, இத ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, அவள் வரும்போது இதையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். அப்ப எழுதும் போது when இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, அவள் வரும்போது அந்த போது பொழுது இதுக்கு எல்லாமே when. அந்த when தான் ஃபர்ஸ்ட் வரும். when. அடுத்து என்ன, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, she. அடுத்து என்ன, verb came. ஓகே, when she came. இத அப்படியே எழுதுறோம். அடுத்து என்ன, I was sleeping. ஓகே, இந்த ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, நான் இன்று தாமதமாக எழுந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு நான்
லேட்டா எழுந்திருச்சுட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்கல அப்படின்னு சொல்லுமா. நான் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஹோம்ஒர்க்கும் நடக்கல, அடுத்து சமையல் வேலை கூட நடக்கவே இல்ல, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுமா. அதான் நான் இன்று லேட்டா எழுந்திருச்சுட்டேன், அப்படி லேட்டா எழுந்திருச்ச அப்படின்னு சொல்றது. ஓகே, நான் இன்று தாமதமாக எழுந்தேன், லேட்டா எழுந்திருச்ச அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. நான் இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சேன், தாமதமாக எழுந்தேன். இது வந்து பாஸ்ட், என்னது சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, சிம்பிள் பாஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். அந்த வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இல்ல வெர்ப் எது? நான் இன்று தாமதமாக எழுந்தேன். எழுகிற செயல் தான் நடந்திருக்கு. ஓகே, இதுதான் வெர்ப். அப்போ எழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கெட் அப்னு சொல்லலாம், வேக் அப்னு சொல்லலாம். அது இது பாஸ்ட்னா காட் அப் இல்லனா வாக் அப். அப்போ நான் இல்ல காட் அப்னு எழுதுறேன். ரெண்டுல எது எழுதினாலும் ஒண்ணு இல்ல. ஐ காட் அப், தாமதமாக லேட். அடுத்து இன்று டுடே. ஓகே, I got up late today. நான் இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சு அப்படின்னு சொல்றது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 5 மணிக்கு தயாராக இரு. நம்ம சொல்லுவோம், நான் 5 மணிக்கு வந்துருவேன், நீ தயாராக இரு. அடுத்து போறதுக்கு 5 மணிக்கு கரெக்டா தயாரா இருந்துக்கா அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான் தயாராக இரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எது எழுதணும்? தயாராக இரு. அந்த இரு அப்படின்னா என்ன? பி. இரு அப்படின்னா பி. ஓகே, இப்ப நம்ம ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு பி ஹாப்பி. அடுத்து அமைதியா இரு அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு பி குவைட். அடுத்து அன்பா இரு அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு பிஹைண்ட். ஓகே, அப்போ பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, தயாராக பி ரெடி. ஓகே, பி ரெடி. எப்போ? 5 மணிக்கு. அந்த கரெக்டான டைம் நம்ம சொல்றோம். ஒரு ஸ்பெசிபிக் டைம் 5 மணிக்கு அப்படின்னு கரெக்டா அந்த டைம் சொல்றதுனால அதுல என்ன ப்ரிபோசிஷன் வரும்? at. at 5 o'clock. ஓகே, at 5 o'clock. be ready at 5 o'clock. 5 மணிக்கு தயாராயிரு. அடுத்து அங்கே உட்காராதே. அந்த இடம் வந்து ஈரமாக உள்ளது. நம்ம சொல்லுவோம்ல, அங்க உட்காராத, அந்த இடம் வந்து ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான் அங்க உட்காராத, அந்த இடம் ஈரமாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? இப்ப பாருங்க, அங்கே உட்காராதே நெகட்டிவா சொல்லுவோமா. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது. அப்போ அங்கே உட்காராதே நெகட்டிவா இருக்கு, உட்காராத அப்படின்னு. அப்போ உட்காராத அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும்னா நம்ம என்ன எழுதுவோம்? டோன்ட் சிட் டவுன். அடுத்து எங்க? அங்கே. அங்கேனா there. ஓகே, don't sit down there. அங்கே உட்காராதே. அங்கே அப்படின்னா there. அது இது இங்கே அப்படின்னா here. ஓகே, அடுத்து பாருங்க, அந்த இடம் ஈரமா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடம் ஈரமா இருக்கு அப்படின்னு. அதான் அந்த இடம். இது வந்து ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணிருக்கு, நவுன். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சப்ஜெக்ட்டுக்கு பதிலா நம்ம நவுன். ஓகே, அந்த இடம். அந்த அப்படின்னா that. இடம், that place. அடுத்து என்ன வரும்? ஈரமாக உள்ளது. இப்போ இதுல எந்த மெயின் வெர்புமே வரல. ஒரு இடத்தோட நிலையை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒரு இடத்தோட நிலையை பற்றி நம்ம சொல்றோம். அந்த இடம் ஈரமா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு இடத்தோட நிலையை சொல்லும் போது அங்க நம்ம என்னது யூஸ் பண்ணணும்? பி வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உன்னை பற்றி, உன்னோட நிலையை சொல்றோம். அது எப்படிப்பட்டது, என்ன, எப்படி இருக்கு, அப்படி அதோட நிலையை சொல்றோம் அப்படின்னா அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணும். அப்போ இல்ல பி வெர்ப் என்ன வரும்? am வருமா, இஸ் ஆர். இது வந்து பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். ஈரமாக உள்ளது, ஈரமாக இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட். ஈரமாக உள்ளது, இப்ப உள்ள நிலையை தான் நம்ம சொல்றோம். அப்ப என்ன வரணும்? am வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? இல்ல இஸ் தான் வரும். ஏன்னா that place, ஒரே ஒரு பிளேஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, அப்ப இல்ல என்ன வரும்? இஸ். அடுத்து ஈரமாக அப்படின்னா wet. ஓகே, that place is wet. wetனா ஈரம். அப்போ don't sit down there, that place is wet. ஓகே,
அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாய தொட. நம்ம சொல்லுவோம்ல வாயில வந்து எச்சு இருக்கு, வாய தொட அப்படின்னு சொல்லுவோமா. வயசு மூத்தவங்கன்னா வாய தொடைங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே, உங்க வாய தொடைங்க அப்படின்னு. அப்போ வாய தொட அப்படின்னு சொல்றதுக்கு, தொடைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? வைப். ஓகே, அப்போ வைப் யுவர் மவுத். வாய்க்கு என்னது? மவுத். பை யுவர் மவுத். இந்த யுவர் எதுக்கு போட்டோம்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட தானே நம்ம சொல்லுவோம் உங்களுடைய வாயை வந்து தொடைங்க அப்படின்னு. அதுக்குதான் பை யுவர் மவுத். ஓகே, ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அது அடுத்து பாருங்க, நான் பிறகு சாப்பிடுவேன். நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இப்ப பசிக்கல, நான் பிறகு சாப்பிடுவேன், இல்லன்னா நான் அவங்க வந்த பிறகு சாப்பிடுவேன் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ நான் பிறகு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி? இது வந்து சாப்பிடுவேன், இனிதான் அந்த செயல் நடக்க போகுது. ஓகே, அப்ப அது என்னது? ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நான் பிறகு சாப்பிடுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? ஃபியூச்சரை மீன் பண்ணுது. அப்ப என்ன? வில். அடுத்து என்ன? மெயின் வெர்ப், சாப்பிடக்கூடிய செயல் நடக்கு. அப்ப சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். ஓகே, I will eat. அடுத்து பிறகு later. ஓகே, I will eat later. நான் பிறகு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, வர வழியில் அவனை பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, வர வழியில நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். அப்போ இது என்னது? வர வழியில் அவனை பார்த்தேன், பாஸ்ட்ல நடந்தது, நடந்து முடிஞ்ச செயல். அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நான் அவனை பார்த்தேன், அதோட முடிஞ்சது, பார்த்தேன். அப்ப என்னது? அது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். என்னது சப்ஜெக்ட்? வர வழியில் அவனை பார்த்தேன். யார் பார்த்தா? நான் தான் பார்த்தேன். அந்த செயலை யார் பண்ணுனா? நான். அப்போ ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப இல்ல என்னது வரும்? ஐ. இல்ல சப்ஜெக்ட் இல்லாட்டியும் நம்மளாவே நினைக்கணும் அந்த செயலை யார் பண்றாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்ப அந்த செயலை யார் பண்ற? நான் பண்றேன், நான் தான் அவனை பார்த்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஐ. அடுத்து என்ன வரணும்? வரவழியில் அவனை பார்த்தேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அடுத்து மெயின் வெர்ப் வரும். மெயின் வெர்ப் பார்க்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஓகே, பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சி. அதோட பாஸ்ட் சா. இது வந்து மெட் அப்படின்னு எப்ப வரும்னா, இப்ப நம்ம வந்து அவங்கள சந்திச்சு அவங்க கூட பேசுவோம்ல, பேசுனா மட்டும் அதுல மெட் போடணும். மீட், சந்திக்கிறதுக்கு மீட், அதோட பாஸ்ட் மெட். அப்ப மெட் போடலாம். இதே இது நான் அவனை ஜஸ்ட் பார்க்கதான் செய்தேன். ஓகே, அவங்க கிட்ட பேசணும் இல்ல, அவனை நான் பார்த்தேன். அப்ப நம்ம இல்ல சாதான் போடணும். ஓகே, ஐ சா. அடுத்து என்ன? அவனை அப்படின்னா ஹிம். அடுத்து வர வழியில ஆன் த வே. ஓகே, I saw him on the way. வர வழியில நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இப்போ நம்ம வீட்டுல ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, அவங்க போதும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, அதுக்கு எப்படி எழுதுனா? eat some more. ஓகே, eat some more அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.